ஏன் எலி, ஆ, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? ஆ, ஏதோ ஓரளவுக்கு சமைப்பேன். ஓ, அப்போ சிவாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சமையல் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் பார்த்துப்பேன், பட் சிவாவுக்கு சமைக்க தெரியும். ஓ, வர்றா, இதான் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க போல இருக்குல்ல. அம்மா, நீங்களும் சிவாவும் ஒரே காலேஜ்ல படிச்சீங்களா? ஆமா, ஆனா சிவா என்னை விட சீனியர். ஓ, அப்போ கபிலனும் உங்க கூட தான் காலேஜ்ல படிச்சான்ல? ஆமா. பரவாயில்லையே, கூட படிச்சவனுக்கு உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்போ கபிலன் அந்த அளவுக்கு நம்பிக்கையானவனா இருந்திருக்கான், அப்படிதானே? ம். ஆமா, உங்க ஃபேமிலியில வேற யாரெல்லாம் இருக்காங்க? என் அப்பா, பாட்டி, சித்தி, அத்தை, என் தங்கச்சி, அம்மு, அப்புறம் என் அத்தையோட பொண்ணு தீபு. ஓ, உங்க அம்மா? இல்ல, கபிலன் ஏதோ சொல்லிட்டு இருந்தா என்கிட்ட. அது உங்க ரொம்ப வேகமா தான் சொன்னா என்கிட்ட. உங்க அம்மா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அர்ச்சனா இல்ல? இப்ப ரீசெண்டா கூட அவங்க ஏதோ டபுள் ஏஜென்ட் சொல்லி அவங்க பேர் கூட ரொம்ப வைரல் ஆச்சே, அவங்க தானே? ஐயோ, ஐ டென்ட் மீன் டு ஹர்ட் யூ, சாரி. நான் ஏதோ ஜெனரலா சொன்னேன், அவ்வளவுதான். என்ன இருந்தாலும் அவங்க உங்க அம்மா இல்ல. ஆமா சார், பட் என்னைக்குமே அவங்க என் அம்மான்னு சொல்றதை விட நான் அர்ச்சனாவோட பொண்ணுன்னு தான் சொல்லுவேன். அதுக்காக நான் என்னைக்குமே வருத்தப்பட்டதில்லை. குட், வெரி குட் ஐலி. இந்த கரேஜ் தான் ரொம்ப முக்கியம். நம்மள யாரு என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா நம்மளை பத்தி நமக்கு தானே தெரியும். எப்பவும் இப்படியே இருங்க. அம்மா, ஐம் சாரி டு ஆஸ்க் யூ, உங்க அம்மா எப்படி இறந்தாங்க? கபிலன் சொல்லிட்டு இருந்தான், அது ஏதோ ட்ரக் மாஃபியா, ஒரு கேங்ஸ்டர் யாரோ, அவன் பேர் கூட, அவன் தான் உங்க அம்மாவை கொன்னானா? சின்ன வயசுலயே அம்மாவை இழக்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் இல்ல? ஆனாலும் உங்க அம்மா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அதாவது, இந்த காலத்திலே பொண்ணுங்க போலீஸ் ஆகுறது பெரிய விஷயம்தான். ஆனா அவங்க அந்த காலத்திலே படிச்சு பெரிய போலீஸ் ஆயிருக்காங்க. ஊர்ல எல்லாரும் அப்போ உங்க அம்மாவையும் குடும்பத்தையும் எப்படி மதிச்சிருப்பாங்க இல்ல? அந்த மதிப்பையும் மரியாதையும் காப்பாத்திக்கிட்டு அப்படியே இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு அவ ஏதோ கேங்ஸ்டர்னு சொல்றாங்க, அவங்க கூட எதுக்கு வம்பு வச்சுக்கணும்? சித்தி, நியூஸ் பாத்தீங்களா? சித்தப்பா ஜெயிச்சிட்டாரு. ஆமா இந்திரா, நானும் இப்பதான் பார்த்தேன். எனக்கு அப்பவே உங்க சித்தப்பா கண்டிப்பா ஜெயிச்சிருவாருன்னு தெரியும். சித்தப்பா ஒன்னும் சாதாரணமா ஜெயிக்கல, 30,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 70% ஓட்டு சித்தப்பாவுக்கு தான் விழுந்திருக்கு. நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நனவானே தெரியலையே. மாமா எம்எல்ஏவா? இனி நம்ம குடும்பம் எம்எல்ஏ வீட்டு குடும்பமா? கடவுளே, ஐயோ சந்தோஷம் தாங்க முடியலையே. ஹலோ, சிவா. ஓகே. யார எலி? சிவா தான் கால் பண்ணாரு அண்ணி. வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களா மாமா? அப்படியா? அப்படியா? சரி, நான் போய் ஆர்த்தி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, வாங்க அத்தை. எப்படியோ அண்ணி, அவ்வளவு போராட்டத்தை தாண்டி ஒரு வழியா இன்னைக்கு மாமா ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டாரு. நீயும் சிவாவும் தான் இதுக்கு முக்கியமான காரணம். ரொம்ப தேங்க்ஸ் ஐலி. என்ன அண்ணி நீங்க எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நாங்களும் இந்த வீட்ல தானே இருக்கோம், அப்போ நாங்க செய்யாம வேற யார் செய்வாங்க?
இருங்க மாமா. ரொம்ப நன்றி. சித்தப்பா கங்க்ராட்ஸ். தேங்க்யூமா, தேங்க்யூ. மாமா வாழ்த்துக்கள் மாமா. இனிமே நாம தான் இந்த ஏரியாவே கலக்குறோம். கொன்றுவோம் உங்களை. மாமா எம்எல்ஏ ஆயிட்டாருங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு ஆடலான்னு பார்க்காத. அப்புறம் மாமா பவரை யூஸ் பண்ணி உனக்கு உள்ள போட்டுருவாரு. என்ன மாமா? என்னங்க, நான் கும்பிட்ட எந்த சாமியும் நம்மள கைவிடல. ம், முதல்ல நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்துருவோம். ம். சரி, ஆரத்தி எடுத்துறேன். இதை ஏத்து. ரொம்ப நன்றி. சார், எம்எல்ஏ ஆனதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீங்க நம்ம தொகுதி எம்எல்ஏ ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஜனங்க உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, ஜெயிக்கவும் வச்சிருக்காங்க. இந்த ஜனங்களுக்கு உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க செய்வீங்கன்னு நான் நம்புறேன் சார். இனிமே அதான் என்னோட முதல் வேலையே. கண்டிப்பா நான் செய்வேன். தேங்க்யூ.